தாவேக்காவுடைய ஐடியாலஜி என்ன யாராவது சொல்ல முடியுமா? ரூம்ல 4 பேர் மோடி இருக்கோம். தாவேக்காவுடைய மோடி எதிர்ப்பது, ஸ்டாலின் ஐடியாலஜி எதிர்ப்பது. எங்க எதிர்க்கிறீங்க? எதிர்க்கிறாங்க 3 ஸ்டாலின். நிமிஷத்துல எப்படி எதிர்ப்பீங்க? எனக்கு தெரியலையே பாஸ். எல்லாத்துக்கும் அறிக்கை உங்க விடுறாரு சார். சாதாரணமா உங்க படம் கூட நீங்க 2.5 மணி நேரம் நடிக்கிறீங்க. சார் அறிக்கை விடுறாரு சார் எல்லாத்துக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் அறிக்கை வருது. அதுக்கு பேர் தான் லெட்டர் பேட் கட்சின்னுவாங்க. எல்லாம் புரிஞ்சுக்கங்க. சொன்னா கோவம் வரும் உங்களை எல்லாருக்கும். அவன் இதுல யாரெல்லாம் ரஜினி கேமராமேன்லாம் அடிப்பான், விஜய் ரசிகர் அவன்லாம். அதெல்லாம் கிடையாது. அதை பாருங்க பின்னாடி கிடையாது 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 நான் கிடையாது எனக்கு இங்க சம்மந்தம் இல்லைன்றாங்க. அதனால லெட்டர் பேட் கட்சி இது கரெக்ட் கிடையாது. நீங்க வந்து களத்துல இறங்கி நீங்க என்னைக்கு போராடுறீங்களோ அப்போ மக்கள் உங்களை உண்மையிலேயே விரும்புவாங்க. அப்போ உங்களால திமுகவை எதிர்க்கிறதுக்கான ஒரு சக்தி உங்களுக்கு வரும். அது இல்லாத வரைக்கும் உங்களை வந்து ஒரு காமெடியா தான் பார்ப்பாங்களே தவிர ஒரு சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. திமுக எங்க சீரியஸா எடுத்துக்கிறாங்களா விஜய? இல்ல. எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா அந்த சீரியஸா எடுத்துக்காத விஜய் தான் நீங்க கூட்டணி கூப்பிடுறதா எனக்கு வருத்தமா இருக்குன்றேன் நான். சார் எல்லாருமே கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிடுறது தான். நாங்க எங்கேயா பர்டிகுலரா நீங்க வாங்க எங்க கூட்டணிக்குன்னு நாங்க என்ன நீங்க பிரஸ் நீங்க கேட்குறீங்க சார் விஜய் அவர்களை இங்க உங்க கூட்டணி கூப்பிடுவீங்களா? நீங்க பாருங்க இந்த டபுள் கேம் விளையாடக்கூடாது. நீங்க பிரஸ் மைக்கில் எடுத்துட்டு வந்து எங்க அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள் கிட்ட சார் நீங்க வந்து விஜய் கூப்பிடுவீங்களா? சார் விஜய் கூப்பிடுவீங்களா? இதே வேலை சார் எல்லாருமே வரணுங்க. எல்லாருமே கூட்டணிக்கு வரணும். சீமான் கூட வரணுங்க. எல்லாரும் வந்தா நம்ம வந்து ஸ்வீப் பண்ண முடியும். அது எல்லாம் சொல்றது தானே. நான் தான் வரமாட்டேன், நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் நீங்க சொன்ன அப்புறமா தான் தலையில தானே மண்வாரி போட்டதுக்கப்புறம் யார் என்ன பண்ண முடியும்?